Hi friends, welcome to TN Technical Exams channel. இந்த வீடியோவில் நம்ம 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் பயாலஜியில் இருக்க ஃபர்ஸ்ட் யூனிட், அதாவது யூனிட் 17 அனிமல் கிங்டமில் இருக்க புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி நிறைய ஜென்ரல் சயின்ஸ்க்கான புக் பேக் கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்கான லிங்க் தரேன். ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் எல்லாமே இருக்கும். நான் டிஎன்பிசிக்கு கிளாஸஸ் வந்து பேஸ்ட் ஆன் ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஆப்டிடியூட், பாலிட்டி, ஸோ இதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து அன்அகாடமியில் ஸ்பெஷல் கிளாஸஸில் போட்டிருக்கேன். நீங்கள் அன்அகாடமியில் ஆப் வந்து உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஸோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஸ்பெஷல் கிளாஸில் வந்து ஃப்ரீயாக வந்து பார்க்கலாம். தென் இதுக்கு மேலே கண்டக்ட் பண்ண போகிற கிளாஸஸும் வந்து லைவாக வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ தட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட யூ கேன் கிளியர் இட். அந்த டவுட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் லைவ் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அன்அகாடமி பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். தென் வில் சால்வ் த கொஷின்ஸை. ஸோ நான் அன்அகாடமியில் ப்ளஸ் எஜுகேட்டராக இருக்கேன். நீங்கள் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் pavitra.kumaran அப்படின்ற என்னோடய ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி 10% டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணிக்கலாம். தென் யூ கேன் ஃபாலோ மீ அட் திஸ் லிங்க். ஸோ அன்அகாடமியில் நிறைய பேட்ச் கோர்சஸ் வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கு. நீங்கள் அன்அகாடமியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாகவும் வந்து கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணலாம். அது இல்லாமல் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியும் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது நீங்கள் ஒரு சர்டைன் அமௌண்ட்டை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொபைல் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறோம் மந்த்லி, ஸோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு காஸ்ட்டும் இருக்கும். ரொம்ப வந்து காஸ்ட் ஹையாகவும் இருக்காது. ஸோ அப்போ நீங்கள் 1 இயருக்கு அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு ஆஃபர்ஸும் நிறைய வந்து இருக்கும். ஸோ ப்ளஸ் ஃபீச்சர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், டவுட் கிளியரிங் செஷன்ஸு, ஃபுல் கவரேஜ் ஆஃப் சிலபஸ், ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ், வீக்லி ஃப்ரீ மாக் டெஸ்ட், ஸோ எல்லாமே அவைலபிளாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிசம்பர் இந்த இயரோட எண்டில் இருக்கிறதால நமக்கு ஆனுவல் பிளானர் வந்ததும் நெக்ஸ்ட் இயர் அப்படியே லிஸ்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து லைன் பை லைன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த்ரூ அவுட் த இயர் யூ கேன் மேக் அ ரிவிஷன் ஆஃப் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ், அந்த டெஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது, என்ன பேட்ச் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா சர்வம் அப்படின்ற பேட்ச்சு, இதோட டியூரேஷன் வந்து 6 months. இது வந்து ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ் எக்ஸாம், லேப் அசிஸ்டன்ட், தென் எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஸ்பெஷல் பேட்ச். ஸோ இந்த மந்த் என்ன ஆஃபர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 months சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு 2 months வந்து ஃப்ரீயாக இருக்கும். தென் 6 months பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் 1 month ஃப்ரீ. ஸோ இதுதான் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ளஸ்ஸை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கெட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல என்னோடய ரெஃபரல் கோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மை ரெஃபரல் கோடு pavitra.kumaran. ஸோ நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஸோ அந்த ரெஃபரல் கோடை இங்கே நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ மந்த்ஸுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு யூ கேன் ப்ரொசீட் டு பே. ஸோ டெஸ்ட் சீரீஸ் பாருங்கள், ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரீஸ், செம்மொழி தேர்வு தொடர், ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. குறிக்கோள் குரூப், உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த டெஸ்ட் சீரீஸில். ஸோ இதெல்லாம் வந்து சமச்சீர் புக் டெஸ்ட் சீரீஸ். இது வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் போத்தில் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட் சீரீஸ். ஸோ ஃப்ரீ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு லிமிட்டட் சிலபஸ், ப்ராக்டிஸ் டெஸ்ட், பிடிஎஃப் நோட்ஸ் எல்லாமே லிமிட்டடாக இருக்கும். வேறஸ் ப்ளஸில் வந்து எல்லாமே அன்லிமிட்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டுக்கான ஒர்த் கண்டிப்பாக வந்து இருக்கும். வேறு நீங்கள் வெளியில் போய் கிளாஸஸ் ஆஃப்லைனில் அட்டென்ட் பண்ணுறத விட ஆன்லைனில் யூ கேன் அட்டென்ட் மோர் நம்பர் ஆஃப் கிளாஸஸ். First question, find the group having only marine members. marine members மட்டும் இருக்கிறது அப்படின்றத எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கினோடர்மேட்டாவை குறிக்கிறது தான். marine members-ஐ மட்டும் குறிக்கிறது வந்து find the group having only marine members. ஸோ எக்கினோடர்மேட்டா. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்கினோடர்மேட்டா தான் வந்து ஃபஸ்ட் ஒன்க்கான ஆன்சர் உங்களுக்கு. The next mesoglea is present in. ஸோ மீசோக்லியா எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலேட்ராவில்
ப்ரெசண்ட்டாக இருக்கும், கோலண்டரேட்டா. ஸோ செகண்ட்கான ஆன்சர் வந்து கோலண்டரேட்டா. தென் நெக்ஸ்ட்டு, which one of the following pairs is not a poikilothermic animal? ஸோ poikilothermic animal எது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு ஃபிஷ்ஷஸ் அண்ட் ஆம்ஃபிபியன்ஸ். ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர், ஃபிஷ்ஷஸ் அண்ட் ஆம்ஃபிபியன்ஸ். த நெக்ஸ்ட் கொஷின், ஐடென்டிஃபை த அனிமல் ஹேவிங் 4 chambered heart. ஸோ 4 chambered hearts இருக்க அனிமல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா crocodile. crocodile தான் வந்து உங்களுக்கு 4 chambered hearts இருக்கிற அனிமல். தென் ஃபிஃப்த் கொஷின், த அனிமல் வித்தவுட் ஸ்கல். ஸோ ஸ்கல் இல்லாத அனிமல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரானியா. ஹெர்மோஃப்ரோடைட் ஆர்கானிசம்ஸ் ஆர் ஹெர்மோஃப்ரோடைட் ஆர்கானிசம்ஸை எது சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரா, டேப்வார்ம். ஸோ ஹைட்ரா, டேப்வார்ம், அஸ்காரஸ் அண்ட் எர்த்வார்ம். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் ஹெர்மோஃப்ரோடைட் அப்படின்றது. நெக்ஸ்ட் கொஷின், பாய்க்லோதெர்மிக் ஆர்கானிசம்ஸ் ஆர். ஸோ அந்த பாய்க்லோதெர்மிக் ஆர்கானிசம்ஸ் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, ஃப்ராகு, லிசர்ட் அண்ட் ஸ்னேக். ஸோ இதெல்லாமே வந்து பாய்க்லோதெர்மிக் ஆர்கானிசம்ஸ். ஸோ ஆன்சர் வந்து சி இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் எயித்து கொஷின் பாருங்கள், ஏர்சாக்ஸ் அண்ட் நிமாட்டிக் போன்ஸ் ஆர் சீன் இன். ஏர்சாக்ஸும் நிமாட்டிக் போன்ஸ் ஆர் சீன் இன் எங்கே அப்படின்னா பேர்டில். ஓகே, சி இஸ் த ரைட் ஆன்சர். தென் நான் எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன் ஆஃப் டேப்வார்ம். டேப்வார்மோட எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் செல்ஸ். Then water vascular system is found in starfish. So water vascular system it is found. அது எங்கே இருக்கும் அப்படின்னா ஸ்டார்ஃபிஷில் வந்து இந்த வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்றது இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு fill in the blanks. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், skeletal framework of Porphyria. ஸோ skeletal framework of Porphyriaவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைக்குல்ஸ். தென் டெனிடியா ஆர் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ். ஸோ டெனிடியா அப்படின்றது எதுக்கான ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ், எந்த அனிமலில் இருக்கா ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். ஸோ எந்த அனிமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ். நெக்ஸ்ட் கொஷின், ஸ்கேட்ஸ். ஸ்கேட்ஸ் ஆர் டேஷ் ஃபிஷ்ஷஸ். ஸோ ஸ்கேட்ஸ் ஆர் டேஷ் fishes, cartilaginous fishes. So skates are cartilaginous fishes. Cartilaginous fishes. The larva of amphibians. ஸோ அது வந்து ஆம்ஃபிபியன்ஸோட லார்வாவை நம்ம என்ன சொல்லுவோம், ஸோ ஃப்ராகில் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ டாட்போல் அப்படின்னு சொல்கிறோம். Dash or jawless vertebrates, cyclostomes. Cyclostomes or jawless vertebrates. Cyclostomes. The next dash is the unique characteristics feature of a mammal. So எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா placenta. So placenta வந்து it is very unique character in mammals. Then spiny anteater is an example for egg laying animal. ஸோ இது எதோட எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக் லேயிங்கோட எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்த்துடலாம். கேனல் சிஸ்டம் இஸ் சீன் இன் கோலாண்டரேட்ஸ். ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். ஏன்னா கேனல் சிஸ்டம் வந்து எதில் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரிஃபெரால தான் கேனல் சிஸ்டம் வந்து நம்மளால் பார்க்க முடியும். போரிஃபெரால தான் கெனல் சிஸ்டம் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். தென் நெக்ஸ்ட்டு ஹெர்மோஃப்ரோடைட் அனிமல்ஸ் ஹாவ் போத் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். ஸோ இது வந்து ட்ரூ. ஹெர்மோஃப்ரோடைட்டில் வந்து போத் மேல் செக்ஸ் ஆர்கன் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து இருக்கும். ட்ரக்கியா த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் ஆஃப் அனலிடியா அப்படின்னு இருக்காங்க. ஸோ ட்ரக்கியா வந்து அனலிடியாவோட ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் இல்லை, அது ஆர்த்தோபோடாவோட ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். ஆர்த்ரோபோடாவோட ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். ஸோ இட் இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு பைபெனேரியா இஸ் அ
is the larva of mollusca. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான். ஃபோர்த், பைப்பனேரியா இஸ் த லார்வா ஆஃப் மொலஸ்கா. ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அது வந்து லார்வா ஆஃப் மொலஸ்கா இல்லை, லார்வா ஆஃப் எக்கினோடர்மேட்டா. எக்கினோடர்மேட்டா. ஓகே. தென் பேலனோக்ளாசஸ் இஸ் அ சீலியரி ஃபீடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பேலனோக்ளாசஸ் இஸ் அ சீலியரி ஃபீடர் தான். ஸோ இட் இஸ் ட்ரூ. ஃபிஷ்ஷஸ் ஹாவ் 2 chambered heart. ஸோ ஃபிஷ்க்கு வந்து 2 chamber heart தான் இருக்கிறது. தென் நெக்ஸ்ட் கொஷின், ஸ்கின் ஆஃப் ரெப்டலைன்ஸ் ஆர் ஸ்மூத் அண்ட் மாய்ஸ்ட். ஸோ ரெப்டைல்ஸோட ஸ்கின் வந்து ஸ்மூத் அண்ட் மாய்ஸ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இட் இஸ் ஃபால்ஸ். ஓகே. அதோட பாடி வந்து எப்படி கவர் ஆகிருக்கும் அப்படின்னா வித் எபிடர்மல் ஸ்கேல்ஸால் கவர் ஆகிருக்கும். ஸோ ஹோமி எபிடர்மல் ஸ்கேல்ஸ், எபிடர்மல் ஸ்கேல்ஸால் வந்து கவர் ஆகிருக்கும். The next question, wings of bird or modified forelimbs. ஸோ ஆமாம், விங்ஸ், பேர்டோட விங்ஸ் வந்து ஃபோர்லிம்ஸ்லேருந்து வந்து தான் பேர்ட்ஸோட விங்ஸ். ஸோ இட் இஸ் ட்ரூ. த நெக்ஸ்ட், ஃபீமேல் மேமல்ஸ் ஹாவ் மெமரி கிளான்ஸ். ஸோ அதுவும் வந்து ட்ரூ. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் வந்து இட் இஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். த நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள். கோலன்டரேட்டா. ஸோ கோலன்டரேட்டா ஓட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரா. ஓகே. ஸோ கோலன்டரேட்டாக்கு ஃபஸ்ட் ஒன்க்கு வந்து ஹைட்ரா. தென் நெக்ஸ்ட்டு பிளாட்டி ஹெல்மெந்தஸ் அப்படின்றது இட் இஸ் அ டேப் வார்ம். ஸோ செகண்ட்க்கு தேர்ட். எக்கினோடர்மேட்டா அப்படின்றது இட் இஸ் அ ஸ்டார்ஃபிஷ். சரிங்களா? எக்கினோடர்மேட்டாக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்டார்ஃபிஷ். தென் மொலஸ்காவோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்னெயில். ஸோ இதுக்கு வந்து 1 ஸ்னெயில். ஸோ இவ்வளோ தான் வந்து இதில் வந்து உங்களுக்கு 1 மார்க் எதுவுமே கொடுக்கல, ஆன்சர்ஸ் அண்ட் ப்ரீஃப்லி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. ஸோ நம்ம இதில் சூஸ், ஃபில்லப்ஸ் அண்ட் மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அன்அகாடமியில் நீங்கள் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் அவைல் ஆகும். நீங்கள் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற ஐடியா இல்லை, ஃப்ரீயாக வந்து டிஎன்பிசிக்கு கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் அன்அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ணலாம். ஸோ அன்அகாடமி ஆப்பில் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி என்னோடய கிளாஸஸ் எல்லாம் பார்க்கலாம். நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ், எம்சிக்யூஸ் வந்து சயின்ஸ், ஆப்டிடியூட் இது எல்லாத்துலேயுமே வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்க்கான அப்டேட்ஸும் உங்களுக்கு ரெகுலராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் அன்அகாடமியில் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோடய ரெஃபரல் கோட் pavitra.kumaran யூஸ் பண்ணி 10% டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணிக்கலாம். தென் யூ கேன் ஃபாலோ மீ அட் திஸ் லிங்க். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.